ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதை எப்படி ஸ்ப்ரிங் ரோல் ஈஸியாக செய்யலாம்னு நினைப்பீங்க. மாவை நல்லாவே பிசைஞ்சு அதை மெல்லிசா தட்டி அதை தவால போட்டு சுட்டெடுக்கணும். ஸோ கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். பட் அப்படி இல்லாமல் இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக செய்யக்கூடிய ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை விட ரொம்பவே மெல்லிசாவே இந்த ஷீட்டை செஞ்செடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை நாம் இன்றைக்கி ரொம்ப சுலபமாக சட்டுன்னு 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த பின்வீல் சிக்கன் ரோல்ஸுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக மீடியம் சைஸில் 2 கிழங்கு எடுத்து அது 3 விசில் வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட 150 கிராம் சிக்கன் எடுத்து மஞ்சள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இதை பிளெண்ட் பண்ணும்போது ஒரு சுத்து விட்டாலே காணும். இது ரொம்ப அதிகமாக பிளெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதோட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக பாதி கேரட் எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் அதோட 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இது கூடவே கருவேப்பிலையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பின்வீல் சிக்கன் ரோல்ஸோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதை நாம் ஸ்டஃபிங் வெளியில் தெரிகிற மாதிரி பொரிச்செடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக நாம் இதை எண்ணெயில் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாகவே நாம் இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு பவுலில் நம்ம வேக வச்சுருக்க கிழங்கு ஒரு ஃபோக் இல்லைன்னா உங்கள் கையால் நல்லாவே மேஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நாம் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்க கேரட் அண்ட் அதோட பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வெளியில் தெரிகிற மாதிரி பொரிக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதால் கறி பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகவும் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகவும் இதை கண்டிப்பாகவே சேர்த்துக்கொள்ளுங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே நம்ம கிழங்கு வேக வைக்கும் போதும் சிக்கன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்தோம் இல்லையா? ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான், நம்ம செய்ய போகிற ரோல்ஸுக்கான ஸ்டஃபிங் சூப்பராகவே ரெடியாகி இருக்கு. இதுக்கப்புறமா இந்த சிக்கன் ரோல்ஸுக்கான ஷீட்ஸை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அதாவது நீங்கள் எந்த கப்பால் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. தண்ணி சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாதபடி ஸ்மூத்தாகவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்காக நீங்கள் பிளெண்டர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாவு பதம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது நம்ம தோசைக்கெல்லாம் கரைப்போம் இல்லையா, அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணித்தன்மை இல்லாமலும் ரொம்ப கட்டித்தன்மை இல்லாமலும் இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த மாவில் இருந்து நம்ம செய்ய போகிற ரோல்ஸுடைய ஓரங்களை ஒட்டி விட்டுக்கொள்றதுக்காக 1 ஸ்பூன் அளவு மாவு எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இந்த ஷீட்டை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு பேன் இல்லைன்னா தோசை தவா எடுத்துக்கொள்ளுங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் சூடாகியதும் ஒரு துணியால் இந்த மாதிரி துடைச்சி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதில் இருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா இதை பேன் ஃபுல்லாகவே சுற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு குக் ஆகி வந்துடும். இப்போ இதை எடுத்து அடுத்த சைட் மாற்றி விட்டுக்கொள்ளுங்க. இதை நாம் 100 வீதம் குக் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இது நம்ம ரோல் பண்ணும்போது இது பர்ஃபெக்டாக வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் எடுத்த எல்லா மாவையுமே ஊற்றி ஷீட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இந்த ஷீட்டை வைக்கும்போது மேலால் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கொள்ளும். அண்ட் அதோடு இதை எடுக்கும் போதும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த ஷீட்ஸில் இருந்து ரோல்ஸை ரெடி பண்ணிக்கொள்ளலாம்.
இதுக்கு ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி விரித்து விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கறியை இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். அதாவது ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு தின் லேயராக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. முக்கியமாக கறியை ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஓரங்களில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இடம் வச்சு இந்த மாதிரி கறியை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த ஓரங்களை ஒட்டுறதுக்காக மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி உங்கள் விரல்களால் பூசி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா ஒரு தொங்கல்ல இருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது ஒரு கூரான கத்தி வச்சு இந்த மாதிரி சம அளவுகளை ரொம்ப குட்டியாக இல்லாமலும் ரொம்ப பெருசாக இல்லாமலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 2 ஓரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் எதுவுமே இருக்காது. ஸோ இது நமக்கு தேவையில்லை, இதை செப்பரேட் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா ஷீட்ஸ்லேயுமே ஸ்டஃபிங்கை சேர்த்து ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது பார்க்குறதுக்கு வீல் ஷேப்பில் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. சின்னவங்களும் விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு நான் மீடியம் ஃப்ளேமில் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல்ஸை இந்த மாதிரி ஒன்றொன்னா சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். முக்கியமாக இதை ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை எல்லா சைடையுமே மாற்றி மாற்றி விட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளவுதான், ரொம்பவே குயிக்காக நம்ம பின்வீல் சிக்கன் ரோல் ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாகவே ரெடியாகிருக்கு. நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்களும் அதோட க்யூட்டான ஷேப்பை பார்த்து கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வாழ்க்கையில் ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. என்ன போல் முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இன்னும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.